கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். ஒரு 2 வாரங்களாக தேவனை குறித்த வெளிப்பாடுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த அளவுக்கு நாம் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் திடன் கொள்வோம், பலப்படுவோம், பிரம்மாண்டமான காரியங்களெல்லாம் செய்வோம் என்று வேதம் சொல்கின்றது. நம்முடைய வாழ்விலே தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிக நேரங்களை நாம் செலவு செய்ய வேண்டும். வேதத்தை ஏன் படிக்கிறோம்? வேதத்தை படிக்கும்போது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேதத்தை படிக்கணும். இப்படி இங்கே வந்து இந்த பிரசங்கங்கள்லாம் கேட்கிறோம். எதற்காக பிரசங்கங்கள்லாம் கேட்கிறோம்? ஒரே நோக்கம், தேவன் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக. தேவன் அவர் தனிப்பட்ட விதத்தில் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியின் மூலமாக இப்படிப்பட்ட நேரத்திலே தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால், அவரை பற்றிய காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவரை பற்றி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க நாம் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனை பற்றி பார்க்கும்போது, தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய நாமங்கள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அறிந்து கொள்ளும்போது அவருடைய குணாதிசயங்கள் அதில் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. வேதத்திலே தேவனுக்கு ஏராளமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பெயர்களும் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ வேதத்தில் வைக்கணுமென்றதுக்காக வைக்கப்படவில்லை. தேவன் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் நாமங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே கிளம்பும்போது மோசே என்ற ஒரு பக்தனை தேர்ந்தெடுத்து, நீ போய் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பும்போது, சரிங்க ஆண்டவரே நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுன்னும் போது தேவன் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்கிறவர் உங்களிடத்தில் அனுப்புனார் என்று சொல் என்று சொல்கிறார். அங்கே கூட பாருங்கள், யாருன்னு கேட்கும்போது அவருடைய பேரை சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இப்படி வேதத்தில் தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நாமம் தான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகிற நாமம், எல் ஷடாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எபிரேய பதத்தில் அதற்கு எல் ஷடாய் என்ற அர்த்தம், அதற்கு 3 அர்த்தங்கள் உடையது என்று சொன்னேன். அதில் ஒரு அர்த்தத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2 வாரங்களாக தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவன் போதுமானதற்கும் அதிகமானவர் என்கின்ற வெளிச்சத்தை தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்பதாக தான் வேதம் முழுவதும் தேவன் அவரை பற்றி வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. நம்முடைய ஆவிக்கு அவர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறாரு. நம்முடைய மனதுக்கும், நம்முடைய சரீரத்துக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய தொழிலுக்கும், நம்முடைய ஊழியத்திற்கும் தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய குணாதிசயமே அதுதான். எப்போதுமே தேவன்கிட்ட போனால் குறைவு என்பது கிடையாது. எப்போதுமே தேவன் அவருடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் போதுமானதற்கும் அதிகமாக தான். ஏதோ வாழ்க்கை ஓட்டினா போதும்னு சொல்லி தேவன் நினைக்கிறது கிடையாது. மக்கள் நம்ம நினைக்கிறோம், ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், ஏதோ வாழ்க்கையை ஓட்டினா போதும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், எப்படியோ வாழ்ந்தா போதும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தேவன் ஏதோ வாழ்ந்தா போக வேண்டும் என்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. இந்த பூமியில் ஏன் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், இந்த பூமியில் நிரம்பி வழிகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது கூட சங்கீதக்காரன் தேவனை குறித்து வெளிப்படுத்தும் போது, நம்முடைய பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கும்போது அங்கு குறைவு என்பது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நிரம்பி வழிகின்ற ஒரு ஜீவியத்தை உடையதாக இருக்கும் என்பதாகவும் சங்கீதக்காரன் அங்கு எடுத்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் போதுமானதற்கும் அதிகம், நிரம்பி வழிதல், மிச்சம், மீதி, உபரி, இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற ஒரு பெரிய திட்டமாக இருக்கின்றது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஓவர் ஃப்ளோவிங், அபண்டன்ஸ், எக்ஸஸ், சர்ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையெல்லாம் தேவனுக்கு அழகாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. போன வாரத்தில் ஒரு காரியம் சொன்னேன், காட் இஸ் எ காட் ஆஃப் டூ மச் என்று சொன்னேன்.
எப்போதுமே அளவுக்கு அதிகமாக தான் நம்ம உலகத்தில் சொல்ல இது டூ மச்சா இல்லையா அப்படின்னு. தேவன் எப்போதும் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் டூ மச்சாக தான் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆகவேதான் பவுல் தேவனுக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாட்டை எபேசு சபைக்கு கொடுக்கும்போது சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறவர். இந்த வார்த்தை தான் ஜெபத்தில் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஏதோ நம்ம வேண்டிக் கொள்வது மட்டும் கொடுக்கறது கிடையாது. கிறிஸ்தவ தான் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு குறைவாக கொடுப்பாரு, ஆகவே நீ கேட்கும்போது கொஞ்சம் அதிகமாக கேளு, அப்போ தான் அவர் ஏதோ கொஞ்சம் பார்த்து போடுவார், பார்த்து அளப்பாருன்ற மாதிரி கிடையாது. பவுல் தேவனுக்கு கொடுத்த மக்களுக்கு வெளிப்படுத்தும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் ஜெபத்தில் போகும்போது நம்ம பயந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்ற ஒரு சந்தேக கேள்வியோடு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக நம்ம ஜெபத்தில் போகும்போது நல்ல ஒரு எண்ணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு தான் நாம் ஜெபத்தில் செல்ல வேண்டும். இன்றைக்கு ஒரு காரியத்துக்குள்ளே போக போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 55 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55:7 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், என் தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். திரும்ப சொல்லுவோம், என் தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். தமிழில் தயை பெருத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இன்னும் நம்ம விளக்கமாக கொஞ்சம் அதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால், தேவன் மன்னிக்கும் போது எப்படி மன்னிக்கிறார் என்றால், போதுமானதற்கும் அதிகமாக மன்னிக்கிறதுல கூட தேவன் எப்படி தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், போதுமானதற்கும் அதிகமானவர் என்று ஏசாயா இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மன்னிக்கிறது தயை பெருத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மன்னிப்பதிலே தேவன் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் தண்டிக்கிறதுல அவர் ரொம்ப பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காலகாலமாக கிறிஸ்தவ மக்கள் கேட்ட ஒரு காரியம்லாம், கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் அழிக்கிறார், கர்த்தர் உன்னை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை சித்திரவதை பண்ணுவார், கர்த்தர் உபத்திரவப்படுத்துவார். இந்த மாதிரி பல வார்த்தைகள் தான் கிறிஸ்தவ உலகம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே மக்கள் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒருவேளை இது கர்த்தருடைய தண்டனையாக இருக்குமோ என்ற ஒரு பயத்தில் தான் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது அசம்பாவிதங்களோ, அவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகளோ, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டமோ, ஒரு சின்ன ஒரு துன்பமோ ஏற்பட்டால் கூட உடனே நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒருவேளை கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறாரோ. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தண்டிப்பதற்கு தீவிரிக்கவில்லை, அவர் மன்னிப்பதற்கு தீவிரிக்கிறார். ஆமென். மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார். அநேக போதகர்கள் கூட பார்த்தீங்கன்னா, தேவன் மன்னிப்பதற்கு போதுமானதற்கும் அதிகமானவர் என்ற வெளிப்பாடு இல்லாததுனால தான், வெளிச்சம் இல்லாததுனால தான் அநேக நேரத்தில் பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பிரசங்கங்களாகவே இருக்குது. நிறைய இடத்துல பாருங்கள், கடவுளை பற்றி போதிக்கும் போதெல்லாம் இன்றைக்கு சபைகள் வளராமல் போனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமே என்னன்னா, கர்த்தர் தண்டிக்கிறார், கர்த்தர் உன்னை தண்டிப்பார். பாருங்கள், இது தேவனை பற்றி சரியாக காண்பிக்கின்ற ஒரு இடம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில் சொல்லும்போது தேவன் தவறாக தான் மக்களுக்கு காண்பிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, தேவன் தண்டிக்கிறார் என்பதை விட தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார், அதில் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. திரும்ப சொல்லுவோம், என் தேவன் என்னை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். சபைகளை பாருங்கள், பயமுறுத்தியே என்ன பண்ணாங்கன்னா, நான் வளர்ந்த சின்ன வயசில் வளரும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே விசுவாசிங்க மத்தியில் பயம்தான் அதிகமாக இருக்கும். பயத்தில் தான் மக்கள், ஒருவேளை கர்த்தர் இப்படி பண்ணுறாரோ, அப்படி பண்ணுறாரோ, அது செய்கிறாரோ, இதை செய்கிறாரோ. அன்றைக்கு படத்தை நமக்கு காமிச்ச உடனே கடவுள் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, கடவுள் தான் இதெல்லாம் செய்கிறாருன்ற மாதிரியே சில படங்களெல்லாம் எங்களுடைய மனதில் சின்ன வயசில் பதிய வைத்தார்கள். நான் சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் தண்டிக்கிறவர் இல்லை. அன்றைய நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உன்னை நரகத்தில் நூலில் கட்டி வச்சிருக்கிற, ஏதாவது நீ பண்ண தொப்புன்னு உன்னைய விட்டுருவார் அப்படின்லாம்
பயமுறுத்துவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, சபைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா பயத்தில் தான் போகிறது. எப்படியாவது போய் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணுன்ற அந்த ஒரு தாட்டை தான் சபைக்கே பயத்தில் உள்ளே போக ஆரம்பித்தது. பிற்பாடு தான் புரிஞ்சிச்சு, பயத்தில் தேவனிடத்தில் சேரக்கூடாது. தேவன்கிட்ட சேரும்போது அன்பினால் தேவன்கிட்ட போகணும், நேசித்து போக வேண்டும் என்பதால் பிற்காலத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு. நான் சிறு வயதில் ரொம்ப பயத்தில் தான் போனேன். யாராவது இப்போ விசுவாசிங்க இல்லாமல் போனால் உடனே போய் தேடு, ஒரு கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாரா என்று சொல்லி தேட போகிறது யாராவது நெருக்கமான விசுவாசிகளை ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவியில் அனலாக இருக்கிறவங்கலாம் சில இடத்துல எங்கே இப்போ அடிக்கடி செக் பண்ணிக்கிறது இருக்கிறாங்களா, இல்லை ஒரு நம்ம கைவிடப்பட்டு விட்டோமா என்றெல்லாம் நல்ல கவனமாக இல்லைங்க. சிறு வயதில் அதிகமாக நான் இப்படி பயந்த நேரங்களெல்லாம் உண்டு. தேவன் தண்டிக்கிறவல்ல, தேவன் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். அதுதான் பாருங்கள், பயங்காட்டி நம்ம பிள்ளைகளை அவங்க பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போக முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளவும் தேவனை பற்றிய ஒரு மன்னிப்பு, தேவனை பற்றிய ஒரு அன்பு, தேவன் இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிக்கும் போது நான் சொல்லுகின்றேன், நல்ல எதிர்காலம் விசுவாசிகளுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியதாக இருக்கின்றது. ஒரு வசனத்துக்கு போவோம், சங்கீத புத்தகம் 145க்கு போவோம். அங்கு சங்கீதக்காரர் தேவனை பற்றி எப்படி காண்பிக்கிறார் பாருங்கள். ஏசாயா எப்படி தேவனை காண்பித்தார் என்று பார்த்தோம். இப்போ சங்கீதக்காரர் தேவனை எப்படி காண்பிக்கிறார்? 145ஆம் சங்கீதம் அதில் 8ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆங்கில வேதாகமத்தில் எப்படி வாசிக்கிறோம்? God is full of compassion என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் மன உருக்கம் நிறைந்தவர், அதாவது ஃபுல் ஆஃப் கம்பேஷன். இது எப்படின்னா, ஒரு டம்ளரில் வெளியே ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு சொன்னோம்னா அதில் எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே தண்ணீரை வேறு எதையுமே ஊற்ற முடியாது. இப்போ ஆல்ரெடி இது ஃபுல்லு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கப்பு ஃபுல்லாக டீ கொண்டு வந்து கொடுக்குறோம், ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏங்க ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது திரும்ப ஏன் ஊற்றுறீங்க? ஏற்கனவே ஃபுல்லான ஒரு இதில் திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, என்ன தான் அழுத்தினாலும் அது பிதுக்கிட்டு வெளியே தான் வர ஆரம்பிக்கும். என்ன தான் தண்ணீரை ஊற்றினா கூட அது வழிந்து கீழே தான் போக ஆரம்பிக்கும். இப்போ ஃபுல் ஆஃப் கம்பேஷன் அவர் பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். என்ன சொல்ல போனால் அவர்கிட்ட அந்த கிருபை இரக்கம் அதை தவிர வேறு எதையுமே உள்ளே கொண்டு போய் வைக்க முடியாதுன்றார். ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மன உருக்கத்தால் நிறைந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கின்றார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதிருக்கம், இவைகளை தவிர தேவனத்தில் நம்ம அதிகமாக வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்கிறேன்னு? எல்லாரும் சொல்லுங்கள், என்னோட குழந்தை அறிக்கை செய்வோம். என் தேவன் என்னுடைய கர்த்தர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். ஆமென். புரிஞ்சுங்களா? மிகுந்த கிருபையும் உள்ளவர். மனதில் கொண்டு போய் இதெல்லாம் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். எது சும்மா இது எங்களுக்கு தெரியாதா? கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், இது எங்களுக்கு தெரியாதா? அன்றைக்கு நேரத்தில் வேகத்தில் ஓடக்கூடாது, நிறுத்தி நிதானமாக பார்க்கணும். தேவனை பற்றி, தேவன் எப்படிப்பட்டவர்? மிகுந்த ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது சின்ன காயங்களோ இல்லை எந்த ஒரு காயம் என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் உடனே கர்த்தர் தண்டிக்கிறாரோ என்று மனதுக்குள் கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்படி தான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு தான் உன்னை கர்த்தர் இப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னுவாங்க. ஏதாவது ஒன்றுனா உடனே மக்கள் சொல்கிற ஒரு காரியம் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால அடிக்கடி மக்கள் சொல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு கர்த்தர் தாங்க இதெல்லாம் பண்ணுறாரு, கர்த்தர் தாங்க அதை செய்கிறாருங்க, நீ செஞ்ச பாவத்துக்கான தண்டனை இப்போ வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க, தேவன் நம்ம ரட்சிக்கப்படாததற்கு முன் செய்த தவறுகளுக்காகவும் ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்த தவறுகளுக்காகவும் சிலுவையிலே தேவன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் தான் செய்ய போகிறார் என்று கிடையாது. ஒரு வேத வல்லுநர் இப்படியாக இதை விவரித்து சொல்கின்றார், நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா தவறுகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டு விட்டார்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கின்றது. கடந்த கால பாவத்துக்காக மட்டுமல்லையா, நிகழ்காலம் அண்ட் ஃபியூச்சர்ஸ், எதிர்காலம் என்றும் விவரித்து அழகாக காண்பிக்கின்றதை நான் கேட்டிருக்கின்றேன். பைபிளை படிப்போம். ஏசாயா புஸ்தகம் போவோம், 53ஆம் அதிகாரம் போவோம். அங்குதான் கல்வாரியை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிப்பதற்கு முன்பாக, பிறக்கிறதுக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் தேவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி. 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சேர்ந்து படிப்போம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல பொருள் என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம். சொல்லுங்க, என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்த ஒரு கிரயத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி எல்லா காரியத்துக்கும் டேலி பண்ணிவிட்டார், ஒரு தீர்வு கட்டிவிட்டார். தேவன் நம்முடைய சார்பிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தண்டித்தார் என்று வேதத்திலே படிக்கின்றோம். ஏன் என்று சொன்னால், நாம் தண்டனைக்கு தப்பும்படிக்கு, நம் நியாய தீர்ப்புக்கு தப்பும்படிக்கு தேவன் நம்மீது இரக்கமுள்ளவராக இருந்தபடியினால்தான் நமக்காக இயேசு கிறிஸ்துவை தண்டித்தார் என்று நம் வேதத்திலே நாம் படிக்கின்றோம். ஆமென். புரிந்து கொண்டீர்களா? அவர் இரக்கத்தில் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கின்றார். என் தேவன் இரக்கத்தில் ஆகுதான், இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் என்று பாட்டை பாடணும். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர், அவர் இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் தேவன் இரக்கமுள்ளவராக எனக்கு தோன்றுகிறார், கிருபையுள்ளவராக, தயவுள்ளவராக. தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அப்படிதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஒரு சில வாரங்களாக நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். ஆகவேதான் நம்முடைய வாழ்வில் இரக்கத்தை போதுமானதுக்கும் அதிகமாக பார்க்க முடியும். மிச்சம் மீதி உபரி இதெல்லாம் இரக்கத்தில் நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்கின்றது. ஒரு வசனத்துக்கு போவோம். சங்கீதக்காரர் தேவனை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 103 அதில் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் போயிட்டு வருவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதக்காரர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் போது எப்படி காண்பிக்கிறார் என்று சொன்னால், 2:4-14 போட்டுட்டு சரி படிப்போம் சேர்ந்து. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இங்கு பவுல் தேவனை மக்களுக்கு காண்பிக்கும் போது, விசுவாசிகளுக்கு எழுதும்போது, இதுக்கு யாருக்கு இது பிரசங்கம் பண்ற? விசுவாசிகளுக்கு எழுதுறார். பாருங்க, முதல் வசனம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. யாருக்கு பிரசங்கம் பண்றாரு? விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது. விசுவாசிகள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஆசைப்படுறாருன்னா, தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறார். அந்த 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மில் அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். இதெல்லாம் பார்க்கும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றார். இப்படி பேசிட்டு வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது என்ன சொல்றாருன்னா, தேவனை எப்படி காண்பிக்கிறார்? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என் தேவன் எனக்கு இறங்குகிறார். என் தேவன்
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரம தகப்பனை பற்றிய ஒரு வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? மன்னிப்பதில் தயை பெருத்தவர். தேவன் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இந்த இடத்துல பவுல் காண்பிக்கும் போது தேவன் எப்படி காண்பிக்கிறார்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னொரு வேத பகுதி போவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை பரிசுத்தவான்களுக்கு எழுதும்போது, கொரிந்து பட்டண சபைக்கு எழுதும்போது எப்படி காண்பிக்கிறார் என்றால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனை எவ்வளோ அழகாக காண்பிக்கிறாரு பாருங்க. சபை தான் என்ன பண்ணுச்சு? ஊழியக்காரங்க தான் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை தப்பு தப்பாவே காமிச்சிட்டாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற பவுல் அப்போஸ்தலன் தேவனை அழகாக காண்பிக்கிறாரு. தேவன் எப்படிப்பட்டவன்? இரக்கங்களின் பிதா, அப்பா. பிதா என்று சொன்னால் அப்பா. நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கங்களின் அப்பா. சொல்லுங்க, என் அப்பா இரக்கங்களின் அப்பா. ஆமென். இரக்கங்களின் தகப்பன் இயேசு. மறந்துவிட கூடாது. இன்னொரு வசனத்துக்கு போவோம். புலம்பலின் புஸ்தகம் போவோம். அங்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பிதாவாகிய தேவனை எப்படி காண்பித்திருக்கிறார் என்று சொன்னால், எரேமியா காண்பிக்கும்போது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், என் தகப்பனுடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய இரக்கம் நம் மீது இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் நம்முடைய குடும்பத்தின் மீது இருக்கிறது. தேவனுடைய இரக்கம் நம்முடைய சபையின் மீது இருக்கின்றது. தேவனுடைய இரக்கம் நாம் செய்கின்ற வேலைகளில் இருக்கின்றது. தேவனுடைய இரக்கம் நாம் வசிக்கின்ற இந்த பட்டணத்தின் மீது இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கம் கடவுள் தண்டிக்கிறார், கடவுள் நியாய தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கும்போது வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுது, கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி படிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் போவோம். அங்கு கூட தேவனை எப்படி காண்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த நாட்டில். அப்போ தேவன் ஒரு 3 பனிஷ்மெண்ட்டை கொண்டு வராரு இந்த மக்கள் செய்ய தவறுக்காக. ஆனால் தாவீது அதை பார்க்காம எப்படி என்ன சொல்கிறாருன்னா 14ஆம் வசனம், அப்பொழுது தாவீது, இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, இவர் பண்ண ஒரு மிஸ்டேக் ஒரு பெரிய ஒரு விபரீதத்தை கொண்டு வந்தது. தேவன் நல்ல, இவர் பண்ண மிஸ்டேக் ஒரு பெரிய அவங்க தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வர ஆரம்பித்தது. ஆனால் தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தார், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எல்லாரும் சொல்லுங்கள், என் வாழ்விலே தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னா, உங்கள் தவறுகளை விட தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய தவறு இவ்வளோ பெரிய தப்பு, இவ்வளோ பெரிய பாவம், இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் பாவத்தை விட, உங்கள் தவறுகளை விட தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. உங்கள் பாவத்தை மன்னிக்க தேவனுடைய இரக்கங்கள் போதுமானதாக இருக்கின்றது. உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க தேவனுடைய இரக்கங்கள் போதுமானதாக இருக்கிறது. அவர் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், மன்னிப்பதிலே போதுமானதற்கும் அதிகமானவர். ஆமென். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையின் மூலமாகவே அவங்களுக்கு சொல்லி வெளிப்படுத்துறது பார்க்கின்றோம். லூக்காயிலிருந்து சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் போகும்போது அங்கே ஒரு கதையை ஆண்டவர் சொல்கிறார். பல ஊமைகளை பேசிட்டு வரும்போது, முதலாவது காணாமல் போன ஒரு ஆடு எப்படி கண்டெடுக்கப்பட்ட பிற்பாடு மிகுந்த சந்தோஷம் உண்டானது. பிற்பாடு ஒரு வெள்ளி காசை ஒரு பெண்மணி தொலைத்து விடுவாள். பிற்பாடு அதை கண்டுபிடிச்ச உடனே அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கின்றது. என்னவென்றால், காணாமல் போன ஒரு மகன், இளைய குமாரன்,
அப்பாட்டிருந்து சண்டை போட்டு சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டு ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்வில் வந்து குறைவுபட தொடங்கின போது எல்லாம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, எல்லாமே குறைவுபட ஆரம்பிச்சிச்சு. குறைவுபட ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதா எப்படிப்பட்டவர்? இஸ்ரவேல் ஜனங்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் பிதாவை குறித்து தவறான ஒரு படத்தை வைத்திருந்தார்கள். பிதாவை பற்றி மட்டுமல்ல, பாவிகளை குறித்தும் தவறான ஒரு படத்தை வைத்திருந்தார்கள். பாவிகள் என்று சொன்னாலே அவங்கெல்லாம் நரகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க, அவங்களாம் நரகத்துக்கு போகக்கூடியவங்க. இந்த யூதர்களை பொறுத்தவரையிலும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்களை ஒஸ்தியாக பார்ப்பாங்க, மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மட்டமாக பார்ப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். மற்ற புறஜாதிகள் எல்லாமே, அதாவது அவங்கள தவிர இருக்கிற எல்லாருமே புறஜாதிகள், அந்த லிஸ்ட்டில் தான் பார்ப்பாங்க. அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நரகத்தில் தேவன் எரிக்கட்டைகளுக்காக தேவன் அவங்கள பயன்படுத்துவார் என்று சொல்லி அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாருங்கள், இந்த பரிசேயர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இந்த புறஜாதிகளுக்கும் எப்போ பார்த்தாலுமே கீரி பாம்பு சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலுமே இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அந்த நெகட்டிவ் படத்தை உடைத்து போடுகின்றார். பாவிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார், அவர்களை மன்னிக்கிறார், பாவிகள் மீதும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். தேவன் மன்னிப்பதிலே எல்ஷடாயாக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படித்து காண்பிக்கின்றேன். 30, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். சொல்லப்போனா இந்த இளையவன் தகப்பனுடைய குடும்ப கௌரவத்தையே குலைத்து போட்டவன். அதாவது அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்கக்கூடாது. அப்படி சொத்தை கேட்பாங்கன்னா அவர் உயிரோடு புதைப்பதற்கு அடையாளமாக இருந்தது யூதருடைய கல்ச்சரில், கலாச்சாரத்தில் வந்து குடும்ப கௌரவத்தை குலைத்து போட்டவன், குடும்ப கௌரவத்தை ஒன்றுமில்லாமல் சீர்குலையும் பண்ணினவன். அப்பாட்ட சொத்தை வாங்கிட்டு போகிறான், வீணா செலவு பண்ணுறான். அவங்க அண்ணங்காரன் சொல்கிறான் இல்லையா, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் என்று சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எல்லாவற்றையும் போய் செலவழித்து எல்லாவற்றையும் இழந்து போகின்றான். எல்லாவற்றையும் இழந்து போன பிற்பாடு சில பேர் சொல்லுவாங்க, பாருங்கள் அவன் வந்து பண்ணி தின்ற தவிட்டெலாம் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை, பண்ணி தின்ற தவிட்டை சாப்பிடல. 15-16 படிக்கிறேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். சாப்பிடல. நம்ம அந்த படங்களுக்கு கதைகளுக்கெல்லாம் பண்ணி தின்ற தவிட்டை சாப்பிட்ற மாதிரி சீன் போடுவாங்க. ஆனால் இவன் பண்ணி தின்ற தவிட்டை போய் சாப்பிடல. அதை பாருங்க, அதை கூட சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தான் என்று இருக்குதுலே ஒஸ்ட்டு. அதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறான், ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆசையாக இருக்கிறான், அது கூட அவனுக்கு கிடைக்கல. பாருங்க, இப்படிப்பட்ட குமாரனை மன்னிக்கலாமான்னு கேட்டால் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சு பேசணும்னா, 2 பேர் நிற்க வச்சு பேசணும்னா அவனை வந்து மன்னிக்கவே முடியாது. மன்னிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். அவனை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்றதுக்கு அருகதையற்றவன். இன்னைக்கு இந்த கெட்ட குமாரனையும் அண்ணனையும் நிற்க வச்சோம்னா, அண்ணனும் நல்லவன் போல இருக்கலாம். ஆனால் மெயின் பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த பரிசேயர்கள் யாருன்றதை காண்பிப்பது அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த இளையவனை பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் பேச ஆரம்பிப்பாங்க, மட்டமாக தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் 15-20ஆம் வசனம் படிக்கிறேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவன் யாருன்றதை பார்த்துட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு, காசெல்லாம் வீணாக செலவு பண்ணி ஆள் எப்படி இருப்பான்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், நான் இப்படி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வந்து. ஆனால் தூரத்தில் வரும்போதே அப்பா பார்த்துட்டார். என் பையன் வரான், என் சின்ன பையன் வருகிறான் என்று சொல்லி கண்டு மனதுருகி
ஆமென். மனதுருகி சொல்லுங்க, மனதுருகி. அதான் முக்கியம். அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஓடி பாருங்க, ஒரு அந்த யூதர்கள் பொதுவாக அவங்க அங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதோடு ஓட முடியாது. என்ன சொல்கிறாங்க, பெண்கள் புடவை கட்டிட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியும்? இதே ஆம்பளைங்க ஓடினாங்கன்னா வேஷ்டியை வரிஞ்சு கட்டிட்டாவது என்ன பண்ணுவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவாங்க வந்து. ஆனால் இந்த இடத்துல தகப்பன் ஓடி பார்க்குறோம் அப்படின்னா தன்னுடைய அங்கெல்லாம் தூக்கிட்டு தான் ஓடி இருப்பார், இப்படி பிடிச்சிட்டு தான் ஓடி இருப்பார் போல வந்து. ஓடி மனதுருகி அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். பன்றிகள் மத்தியில் இருந்துட்டு வந்தவன்னா நல்ல நறுமணமாக வீசும். ஏற்கனவே பன்றிகள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், கப்பு அடிக்கும். அதுக்கு ஏரியா பக்கமே போக முடியாது. நான் கூட பாருங்கள், கொல்லப்பட்டி பக்கம் கிராஸ் பண்ணி வந்தோம் பாருங்கள், ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக பன்றிகள் விளையாடுற இடம். அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே மூக்கை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஏரியாவை நாங்கள் கிராஸ் பண்ணி ஆகணும் பாருங்கள், வேறு வழி இல்லை. அந்த மூக்கை பிடிச்சி மூக்கை அடக்கிட்டு வந்து இந்த பக்கம் மூச்சை விடுவோம் பாருங்க, அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது போல தோணும். யோசிச்சு பாருங்கள், அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒருத்தர் இருந்து வந்திருக்கிறான்னா ரொம்ப நறுமணம் வீசுகின்ற ஒரு ஆளாக இருக்க முடியாது. ஆனால் தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்தவர், மன்னிப்பதில் எல் ஷடாய், மன்னிப்பதில் போதுமானதற்கும் அதிகமானவர் என்பதை தகப்பன் இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறவர் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் டூ மச்சாக தான் இருக்கும். இந்த கதையை படிக்கும்போது எப்படி ஒரு தகப்பன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உள்ளே வரும்போது எதுக்குலாம் வந்த, ஏண்டா வந்த? பைபிளை பார்க்க தூரத்தில் வருவது கண்டு ஓடி போகிறார் தகப்பன். நம்மளாக இருந்தால் நம்ம இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருப்போம், வரட்டும் வந்து அவன் என்ன பண்ணுறான், அவன் ஏது பண்ணுறான்றதை பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தகப்பன் அப்படி இல்லை. தூரத்தில் ஐயோ பையன் வரான்னு பார்த்து ஓடி போய் அவனை அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எத்தனை ஆச்சரியமான ஒரு காட்சி, எத்தனை ஒரு மகத்துவமான காட்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகன் அவன் வந்து வெட்கத்தால் நிறைந்தவனாக இந்த நேரத்தில் போனால், பகல் நேரத்தில் போனால் யாராவது பார்த்துறேன் என்ன பண்ணுறது, இவன் வர டைம் நான் நினைக்கிறேன், என்னுடைய கெஸ்ஸிங் வந்து நான் நினைக்கிறேன் சாயங்காலமாக இருக்கும் போல். பகல் நேரத்தில் வந்து யாராவது பார்த்துருவாங்க, ஆகவே சாயங்கால நேரத்தில் வருவது போல் நான் கெஸ் பண்ணுறேன். ஆனால் அப்போ கூட அப்பா பாருங்க, அவனை பார்த்து பையன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. அவனை கண்டு ஓடி மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்கிறார் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். பையன் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வரல, அப்பா வரேன்ப்பா, டெலகிராம் அடிச்சுட்டு வரல, நான் வரேன்னு சொல்லல, இல்லை யாரையும் விட்டு நான் வரேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லுன்னுலாம் சொல்லலை. ஆனால் மகன் வருகைக்காக அப்பா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வருகைக்காக தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏதாவது தவறு செஞ்ச உடனே பிசாசு எப்போதுமே என்ன பண்ணுவான்னா, நம்மளை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு தூரத்தழுவதுதான் அவனுடைய வேலை. ஆகவே பல பாவம், பல பிரச்சனை, பல போராட்டத்தை, பல தேவையில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்ய வைத்து எப்படியாவது தேவனை விட்டு உங்களை விலக்கி வைப்பதுதான் பிசாசுடைய கேரக்டர். ஆனாலும் கவனமாக கேளுங்க, பிசாசு உங்களை பாவம் செய்து உங்களை வெளியே கொண்டு போய் நினச்சா கூட அப்போ கூட அப்பா நீ எப்போ வருவ, நீ எப்போ என்கிட்ட வருவ என்று சொல்லி தான் அப்பா காத்துட்டு இருக்கிறாரு. ஆமென். தூரத்தில் வரும்போதே அடையாளம் கண்டு கொண்ட தகப்பன் இன்றைக்கும் தேவன் உங்கள் மீது கவனமாக இருக்கின்றார். ஆமென். கவனமாக கேட்டிங்களா? எல் ஷடாய், மன்னிப்பதிலே போதுமானதற்கும் அதிகம், டூ மச், அதிகமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, தகப்பன் இந்த கெட்டுப்போன ஓடிப்போன தவறு செய்த இளையகுமாரனை மன்னித்தது மட்டுமல்ல, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார். அதான் பாருங்க பியூட்டி, அதான் அழகு, இந்த சம்பவத்தில் அழகு. ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவன் எதெல்லாம் இழந்து போனான், இழந்தது எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார்.
தேவ பிள்ளைகள், இன்றைக்கும் தேவன் நம் மீது மன்னிப்பதில் தயை பெருத்தவர், மன்னிப்பதில் எல் ஷடாய், மன்னிப்பதில் போதுமானதற்கும் அதிகமானவர், ஃபுல் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தால் நிறைந்திருக்கின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கும் நீங்கள் அவர்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிசாசு உங்களை பாவம் செய்ய வைத்து தேவன் தூர தள்ளுவான், தூர ஓட வைப்பான். கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது சில தவறுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பித்தாலே புரிஞ்சுக்கணும், இது என் தகப்பனை விட்டு என்னை தூர தள்ளுவதற்காக பிசாசு செய்கின்ற யுக்தி, பிசாசுடைய ஆயுதம். ஏதாவது சில பாவ காரியங்கள், சில பிரச்சனைகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நல்லா நினச்சிக்கணும், என் அன்பின் அப்பாட்ட இருந்து, என் இரக்கத்தின் அப்பாட்ட இருந்து, மனதுருக்கத்தின் அப்பாட்ட இருந்து என்னை பிரிப்பதற்காக இதெல்லாம் கொண்டு வருகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் அப்பா இவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குறாரு. அவன் இழந்து போன அதிகாரம், இழந்து போன மோதிரம், ட்ரெஸ்ஸு, யோசிச்சு பாருங்க, நல்லா அவனை குளிப்பாட்டி நல்லா அழகான ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்தி, மோதிரம், ட்ரெஸ்ஸு, பிற்பாடு பாதரட்சை, பிற்பாடு அவனுக்காக ஒரு கொளுத்த கன்று விருந்து, மிகப்பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறார். வந்து உடுத்துவதற்கு உயர்ந்த வஸ்திரம், சாதாரண ஒரு வஸ்திரம் கிடையாது. அது மட்டுமல்ல, கீத வாத்தியம், மியூசிக், பையன் வந்துட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம், அப்பாவுக்கு மகிழ்ச்சி. யோசிப்பா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர் என்பதை காண்பிக்கின்ற ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்னா அது இந்த சம்பவம் தான். மன்னிச்சது மட்டுமல்ல, மன்னித்து அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, இவன் நினச்சிட்டு வந்தான், அப்பா கொடு, ஒருவேளை திரும்ப போகும்போது அப்பா நம்மளை அடிச்சுட்டு வர, பரவாயில்ல, அப்பா பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணம். ஆகவே இங்கே வந்து போகும்போதே அவன் என்னன்னா, கூலிக்காரரில் ஒருவராக, அந்த இடத்துல படிக்கிறோம், என்ன சொல்கிறான்னா 19வது வசனம், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். 21ஆம் வசனம், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். அப்பொழுது தகப்பன் பேசியிருக்கும் போது பாருங்க, அப்பா ஊழியக்காரனை நோக்கி கூப்பிட்டு, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும். அவன் கவர்மெண்ட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லிட்டு இருக்கிறான், என்னைய வந்து வேலைக்காரனாக வச்சுக்கோங்க. அப்பா காதிலேயே வாங்காத போல தான் அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு, இவனுக்கு அதெல்லாம் கவனிக்காதீங்க, யாரும் கவனிக்காதீங்க. அவன் என்ன ஒரு வேலைக்காரனா என்னை வச்சுங்கன்னு சொல்லி, ஆனால் அப்பாவோட என்ன, நீ வேலைக்காரன் இல்லடா, நீ என் பிள்ளை. தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் உங்களை பாவங்களை, நாம் செய்த தவறுகளை மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிங்க பரமபிதாவை குறித்த பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்கின்றேன், தேவன் உங்களை மன்னிப்பதில் தயை பெருத்தவராக இருக்கிறார். ஆமென். உங்களை மன்னிக்கிறதுல டூ மச் காடாக இருக்கிறார். இப்படிதான் கிடையாது. உங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, நீங்கள் தவறு செய்து அதனால் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு மீட்டு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருக்கலாம், உங்களுக்கு ஜெபிக்க தகுதி இல்லை என்று சொல்லி பிசாசு உங்கள் மீது குற்றம் சாட்டலாம். நீ இந்த தப்பு பண்ணிட்ட, நீ லாய்க்கு இல்லை, நீ சர்ச்சுக்கு போகிறதுக்கு லாய்க்கு இல்லை, ஜெபிக்க லாய்க்கு இல்லை, நீ பைபிள் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, தேவ சமூகத்தை விட்டு உங்களை ஓடும்படி பல ஆலோசனைகளை பிசாசு உங்களுக்கு காதிலே சொல்லி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, இந்த பாவம் செய்து கெட்ட குமாரனை மன்னித்து எல்லாவற்றையும் திரும்ப தந்தவர் உங்களையும் மன்னிப்பதில் எல் ஷடாய் தேவனாக இருக்கின்றார். உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகின்றேன். எல் ஷடாய் தேவன். படிப்போம், ஒரு வசனத்து போவோம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். மீகா 7 எடுத்துக்கொள்வோம். 19ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். 1080வது பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், சேர்ந்து படிப்போம். கீழே இருக்குது. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
ஹல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அல்லேலூயாவே சொல்கிறேன். அதிகமாக செய்தியில் அல்லேலூயாவே போட்டது கிடையாது. நீங்கள் தான் அல்லேலூயாவே சொல்கிறேன். நீங்கள் சொல்ல வேண்டாம். சொல்லுங்க, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். சொல்லுங்க பக்கத்தில், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். ஆமென். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அதாவது இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சமுத்திரத்துக்கு இன்னும் ஆழத்தையே கண்டுபிடிக்கல அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தட்டு, ஒரு குறிப்பிட்ட அடித்தளத்தை மட்டும்தான் சமுத்திரத்துக்கு ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறாங்க, சமுத்திரத்தின் ஆழம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்கிற அந்த தட்டு கீழே இந்த ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே போய் பண்ணுறாங்களா தான், அவங்கெல்லாம் அந்த கீழே தானே தடவுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அது சொல்கிறான், அது கடலில் இருக்கிற ஒவ்வொரு தட்டுகள், ஒவ்வொரு படிகள் என்று சொல்கிறாங்க. இன்னும் அந்த ஆழத்துக்கு போகவே இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பாவங்களெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஆமென். நடந்த ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மட்டும் இல்லை, என் ஒட்டுமொத்த பாவத்தை தூக்கி அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார். ஆமென். ஒரு நம்ம பாட்டு பாடுவோம். எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன், என் பாவம் நீங்கிற்றே, வம்பெண் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பேன், அதை கல்வாரியின் இரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே, அன்பர் மறதி கடல் உள்ளே ஆழ்ந்தது நன்றே, ஆமேன் சுத்தமானேன். ஆமேன். அடிக்கடி சேலம் சபையில் பாடுவோம் அந்த பாட்டை, அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அன்பர் மறதி கடல் உள்ளே. நம்முடைய அப்பா அப்படிப்பட்ட அப்பா. இந்த பாட்டுக்கார சொல்ல, எனக்கு இன்பம் ஏதனை கேட்டால் நான் காரணம் சொல்லுவேன்ப்பா. ஏன் காரணம் சொல்றேன்னா, வம்பன் கேட்பான், என்னாச்சு, என் பாவத்தெல்லாம் தூக்கி கல்வாரி சிலுவையின் இரத்தத்தால் அதை மூடி அதை கழுவி எல்லா பாவம் தூக்கி அன்பரின் மறதி கடலுள்ளே தூக்கி போட்டுட்டார். அப்பேற்பட்ட தகப்பன் நம்முடைய அப்பா. எல்லாரும் சொல்ல, என் பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்ட தேவன். சொல்லும்போது முதல் பாயிண்ட் சொல்றார், இதுல அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். பக்கம் சொல்லுங்க, தேவன் திரும்ப உங்க மேல இறங்குவார். ஆமென். ஒருவேளை தவறு செய்திருந்தால் கவலைப்படாதீங்க, தேவன் மன்னிக்கிற தயவு பெருத்திருக்கிறார், திரும்ப உங்கள் மீது இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை தவறு செய்வீர்கள், கர்த்தர் மன்னிக்கிறார். திரும்ப சொல்ற, திரும்ப தப்பு பண்ணாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். திரும்ப திரும்ப அதுக்குன்னு தப்பு பண்ணுங்க நான் சொல்ல வரல. இன்னைக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் பரவாயில்ல, நல்ல பாஸ்ட் இன்னைக்கு எனக்கு லைசன்ஸ் கொடுக்குறாரு திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடையாது. திரும்ப திரும்ப நீங்கள் தப்பு பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, நீங்கள் தப்பே பண்ணக்கூடாதுன்றதுக்காக இரக்கங்களின் அப்பாவுடைய கரங்களுக்குள் போய் நீங்கள் அடங்கி கொள்வீர்கள் என்றால் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பே பண்ண முடியாது. அவருடைய அன்பை நினைக்கும் போது, அவருடைய கிருபை நினைக்கும் போது, தயவெல்லாம் நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் தவறுக்குள்ளேயே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். திரும்ப நம் மீது இறங்குகின்ற தேவனாக இருக்கின்றார். எல்லாரும் சொல்லுங்கள், என் பிதா திரும்ப என் மீது இறங்குவார். ஆமென். நீங்கள் அதுக்கு ஓடாதீங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போயிடாதீங்க. என்ன சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ண உடனே சர்ச்சுக்கு வருது முதல்ல நிப்பாட்டுவோம், தேவ சமூகத்துக்கு வருது நிப்பாட்டுவோம். நம்ம உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி அது உள்ளே என்ன பண்ணுன்னா தேவனோட தூரம் உங்களை தள்ளி கொண்டு போயிடும். அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் இந்த மாலை வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் திரும்ப உங்கள் மீது இறங்குகின்ற தேவன். தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகாதீர்கள். தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அதுதான் என் தகுதி, பிசாசு சொல்லுவான், உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவான், நீ லாய்க்கே இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் நீ தகுதியாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே என்னுடைய தகுதி. சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய தகுதியாக இருக்கின்றார். ஆமென்.
பிசாசுடைய பொய்யை நம்பாதீங்க. நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு உங்களை உணர்த்த வைப்பான். நான் சொல்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை தான். நான் சில தப்பு பண்ணால் கூட தேவனுடைய பிள்ளை தான். ஆகவே திரும்ப சொல்கிற, திரும்ப திரும்ப தப்பு பண்ணணுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கல. ஒருவேளை நம்ம தவறு செய்தால் கூட மன்னிக்கிறதுக்கு தேவன் தயவு பெறுத்திருக்கிறார். நீங்கள் தவறு செய்யும்போது தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகாதீர்கள், திரும்ப தேவ சமூகத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றேன். நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கையிட்டால் அவர் மன்னிக்கிறதற்கு போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். ஒரு வசனத்துக்கு போயிட்டு வருவோம். 1 யோவான் 1:9 படிப்போம், சேர்ந்து படிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஒருவேளை நீங்கள் தவறு செய்யும்போது நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. இல்லை நான் தப்பே பண்ணல என்று சொல்லி நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. கவனமாக கேளுங்க. தவறு செய்யும்போது எஸ் நான் தப்பு பண்ண ஆண்டவரே, தாவீதை போல சொல்லணும், ஆண்டவரே உமக்கு விரோதமாக இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்வீர்கள் என்றால் பைபிள் போடப்பட்டிருக்கிறது, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. இந்த இடத்துல எல்லா அநியாயம் சொல்லுங்க, எல்லா அநியாயம். ஆமென் சொல்லுங்க, எல்லா அநியாயம். எல்லா அநியாயத்தில் சின்ன அநியாயமும் வந்துருச்சு, பெரிய அநியாயமும் வந்துருச்சு. பெரிய தப்பு சின்ன தப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே கணக்கில் தான் வச்சிருக்கிறார். சின்ன தப்பு செஞ்சாலும் அதுவும் பாவம் தான், பெரிய தப்பு செஞ்சாலும் தேவ சமூகத்தில் அதுவும் பாவம் தான். எல்லாமே ஒரே பாவம். ஆனால் வேதம் சொல்லுகின்றது எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய அநீதியை காட்டிலும் தேவனுடைய மன்னிப்பு பெரியது. நம்முடைய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய இரக்கங்கள் பெரியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை தவறு செய்வீர்கள் என்றால், பாவம் செய்வீர்கள் என்றால் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய இரக்கங்கள் ஏராளம் கொட்டி கிடக்கின்றது. இரக்கத்தில் எல் ஷடாய், தேவன்கிட்ட அல்ல குறையாத இரக்கங்கள் இருக்கிறது. தேவனிடத்தில் ஆழம் கண்டுபிடிக்க முடியாத இரக்கங்கள் இருக்கிறது. தேவனிடத்தில் கணக்கிடப்பட முடியாத இரக்கங்கள் தேவனிடத்தில் இருக்கின்றது. நீங்கள் தவறு செய்யும்போது தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகாதீர்கள். பிசாசு தேவனை விட்டு உங்களை விலக்க வைப்பதுதான் அவனுடைய வேலையாக இருக்கின்றது. நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ இரக்கத்தை நாடி ஓடி வாருங்கள். தேவ இரக்கம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆனால் இன்றைக்கு மனிதன் பார்த்தீங்கன்னா அவருடைய இரக்கத்தை பூர்ணமாக அனுபவிக்க முடியல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா படித்த பல பகுதிகள், பல வசனங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனத்தை மையமாக வைத்தான் படித்தோம். அங்கே தான் தேவன் கர்த்தருடைய கிருபை பெருசு, இரக்கங்கள் பெருசு, திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் பாவத்தை எல்லாம் கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார் என்றெல்லாம் வேதத்தில் ஏராளமான வசனத்தெல்லாம் படித்து காமிச்சவங்களுக்கு ஆனால் பழைய ஏற்பாட்டு மக்கள் இதை பூர்ணமாக அனுபவிக்கவே முடியாமல் போய்விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது என்ன வாக்கு அளிக்கப்பட்டது என்று சொன்னால், லூக்கா புஸ்தகம் போவோம், 1ஆம் அதிகாரம். கவனமாக கேளுங்க. எவ்வளோ பெரிய செய்தியை இங்கு அறிவிக்கப்பட்டது என்பதை கவனிங்கள். கிறிஸ்மஸ் நாட்களிலே ஒரு சில சபைகள்லாம் அந்த வசனத்தை பேசியிருப்பார்கள். நானும் அந்த வசனத்தை ஒரு கிறிஸ்மஸ் டைமில் பேசியிருக்கின்றேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். 69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்து அருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் சொல்லிட்டு அப்படி போகிறார். இதற்காக தான் தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அறிவிக்கப்படுகின்ற
ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். அதில் சொல்லப்பட்டது, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தாராம்? ஏராளமான மக்கள் இரக்கத்தை பற்றிய வாக்குத்தத்தங்களை கேள்விப்பட்டு அதை அறிவிக்கிறதை அவர்கள் அறிந்தும் அவங்க அதை அனுபவிக்க முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அது ஃபுல்ஃபில் ஆகுது. அவர் சொல்கிறாரு, இவர் தான்ப்பா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கின்ற எல்லா பலிகளுமே அவர்கள் பாவங்களை மூடினது, முழுமையாக மன்னிக்கப்படலை, முழுமையாக கழுவப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து தான் இரக்கத்தை முழுமையாக காண்பித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சார்ந்து மிகுந்த கிருபையும் உள்ளவர், இதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் அந்த மிகுந்த கிருபை எங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க? ஃபுல் ஆஃப் கம்பேஷனை எங்கே பார்க்கிறார்கள் என்றால், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பி ஒரு பெரிய ஒரு காரியத்தை காமிக்கிறாரு. அவருடைய இரக்கத்தையே காமிக்கிறார். அநேக மக்கள் பிதாவை குறித்து பல தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் நீங்கள் எல்லா இடத்துலையும் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் தண்டிக்கிறார். இப்போ கூட தாவீதின் இடத்துல படித்தது, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு முன்னாடிலாம் பல தண்டனைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். பழைய ஏற்பாடு காலத்தில் சில சம்பவங்கள்லாம் கர்த்தர் தண்டிச்சார்ன்ற மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் போடப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாடு காலத்தில் மக்கள் தேவனை எப்படி பார்த்தால் என்றால், தேவன் அவர் எங்களை வந்து ஒரு வழி செஞ்சிருவார், ஒரு வழி பண்ணிடுவார். மக்கள் பயந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் எதை காமிக்கிறார்னா, நான் ஒரு கொடூரவாதி கிடையாது, ஒரு பயங்கரவாதி கிடையாது, உங்களை அழிக்கிற கொலகாரம் கிடையாதுப்பா. நான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆமென். அவ்வளோ அழகாக சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம், பல காரணங்களே ஒரு முக்கியமான ஒரு காரணம் இது மட்டும்தான் என்று கிடையாது. அநேக வாக்குத்தத்தம் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து பிறக்க ஆரம்பித்தார். இங்கே சொல்கிறாரு, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரவில்லை என்றால் அவருடைய ஃபுல் ஆஃப் கம்பேஷனை பார்க்க முடியாது. முழு இரக்கத்தையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து காண்பித்திருக்கின்றார். ஆகவே அவருடைய இரக்கங்கள் பெரியது. ஆமென். நான் சொல் போதுமானதற்கும் அதிகமான அவரிடம் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது. தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள் நிறைந்தவராய், அந்த இரக்கங்களின் பிதா வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே இருக்கின்றார். ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்ன சொல்கிறேன், இன்னைக்கு என்ன காமிக்கிறேன்? எல் ஷடாய். எதில்? மன்னிப்பதில். போதுமானதற்கும் அதிகம் மன்னிப்பதில் தயை பெருத்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்கிறாரு? அவர்கிட்ட ஏராளம் இருக்குது மன்னிப்பு அவரிடம் மன்னிப்பு திரளாக இருக்கிறது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவ சமூகத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்துக்கு வர நீங்கள் ஏதாவது தவறு பண்ணும்போது உடனே தேவ சமூகத்தை நிப்பாட்ட பார்ப்பான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய இரக்கங்களில் போய் விழுந்துருங்க. ஆண்டவருடைய இரக்கங்களில் நான் விழுகிறேன், தேவனே உடைய இரக்கங்கள் என் மீது விழுவதாக. தேவன் மன்னிப்பதற்கு தயை பெறுத்துக்கிறார். அவர் விட்டு ஓடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. எழுந்திருப்போம். தேவன் எல் ஷடாய், போதுமானதற்கும் அதிகமானவர். தேவன் மன்னிப்பதில், என்னை மன்னிப்பதில் கூட போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறார். திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். தேவ பிள்ளைகளே, இன்றைய கர்த்தர் உங்களோடு சொல்கிற ஒரு காரியம், தேவன் திரும்ப உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மீது இரக்கமுள்ளவர், உங்கள் மீது மனதிருக்கமுள்ளவர். அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், மன்னிக்கிறவர், தயை பெருத்தவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பிதாவை துதிக்கிறோம். ஓ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எங்களுக்கு இறங்குகிற கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய இரக்கங்கள் பெரியவைகளாக இருக்கிறதே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்தை செய்வதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்த எங்கள் இயேசுவே துதிக்கிறோம். ஒரு முறை பிலிப்பு கேட்டாரே, எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும். நீர் சொன்னீர், என்னை கண்டவன் பிதாவை கண்டார் என்று சொன்னீரே.
ஓ, உம்மை போலவே பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர் என்பதை காண்பித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களில் விழுவார்களாக, உம்முடைய இரக்கத்தை அனுபவிப்பார்களாக, உம்முடைய மனதுருக்கத்துக்கு உரியவர்களாக மாறுவார்களாக தகப்பனே. ஓ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்த உடனே நீங்கள் தேவனை விட்டு ஓடி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப கர்த்தர் நம் மீது இறங்குகின்ற தேவனாக இருக்கிறார். திரும்ப அவரிடத்தில் வாருங்கள், உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்கள். பிதா நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் போதுமானதற்கும் அதிகமானவர். எங்கள் பாவங்களை மன்னிப்பதிலும் நீர் போதுமானதற்கும் அதிகமானவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசுகிறபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஓ, சில தவறுகளால் எங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு கிடந்தோம் கர்த்தாவே. எங்களையும் கர்த்தர் மன்னிப்பாரா என்ற ஒரு கேள்வியோடு இருந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மன்னிக்க போதுமானவர், இரக்கங்களின் பிதாவாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். திரும்ப கர்த்தர் உன் மீது இறங்குவார் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களை மறுபடியும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும், உடைய கிருபையில வாழட்டும், தொடர்ந்து உடைய நன்மைகளை தங்களுடைய வாழ்வில் அனுபவிக்கட்டும் கர்த்தாவே. மன்னிப்பின் மூலமாக வருகின்ற ஏராளமான நன்மைகளை இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.